ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து குக்கிங் தான், ஆனால் சாப்பிட்றது கிடையாது. சோப் இது என்னென்னு பார்க்குறீங்க, சோப் பேஸ், அதாவது கெமிக்கல் சோப் பேஸ் தான். இது வந்து ஒரு தடவை சும்மா சோப் பண்ணுறேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கியிருக்கேன். ஸோ சிஎஸ்கே ரிசீவ் பண்ணுறதுனா தப்பாக நினைக்காதீங்க, பாலிடிக்ஸ் எல்லாம் கிடையாது. சும்மா எனக்கு பிடிச்சிருக்கு போடுறேன், அவ்வளோதான். இதை வந்து ஃபஸ்ட்டு ஆஃபாக வெட்ட போகிறோம். ஏன்னா அவங்க இதில் ப்ரொசீஜரில் கொடுத்தது இந்த 4 மோல்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த 4 மோல்டில் ஆஃப் தான் போட முடியும், ஃபுல்லாக போட முடியாது. ஸோ ஃபுல் போட முடியும், அது வந்து ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ இது வந்து நார்மல் சோப், இது வந்து கோட் மில்க் சோப் பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டேன். இது வந்து சாஃப்ட் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இது எந்த ஸ்கின்னுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இதில் பண்ண போகிறது கிடையாது, இதில் பண்ண போகிறோம். இதில் பண்ண போகிறோம். ஸோ இதை பாதியாக வெட்ட போகிறோம். ஸோ இது வந்து டபுள் பாயிலிங், அதாவது எப்படின்னா இது வந்து ஒரு வடச்சட்டி, இதுக்குள்ளே ஒரு தண்ணி இருக்கும், உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு இதில் வச்சுருப்போம். இது பேர் டபுள் பாயிலிங் மெத்தட். நான் எங்கிட்ட பார்த்தா கட்டிட்டேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இவன் பேர் இவ்வளோ பெரிய அறிவு அப்படின்னு நினைக்காதீங்க. என்ன போகிறது, த நார்மல் சோப். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம இருக்கிற சோப்பில் தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே போட்டுடலாம், ஏன்னா இது வந்து பிசு பிசுன்னு இருக்கும். ஸ்மெல்லுமே நார்மலாக சோப் மாதிரி தான் இருக்குது, பட் ஃபுல்லாக சோப் மாதிரி இல்லை. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்க களி மாதிரி இருக்கும், அது அப்படி கிடையாது. இது வந்து ரோஸ் பெட்டல்ஸ் ஹைபிஸ்கஸ் அது எல்லாத்தையும் காய வச்சு எங்கள் அம்மா ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. அது சும்மா கிடைக்கே வீட்டில் அப்படின்னு அதை எடுத்து போட்டு அரைச்சி அது காய வச்சுருக்காங்க. இப்போ இதை லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். இதை வந்து வடிகட்டிட்டு நம்ம இதை காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை வேக்ஸ் மாதிரி உருக்கி வச்சுருக்கோம், அதோட மிக்ஸ் பண்ணி மோல்டில் ஊற்றிடலாம். ஓகே, இதை வந்து உள்ளே போட்டுடலாம். சின்ன. ஸோ அப்படியே போட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உருகிறதுக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி போடுறேன். அதாவது அந்த ஸ்லைஸ் பண்ணும்போது அது ஃபீலிங் பார்த்தீங்களா, அது வேறு லெவல் ஃபீலிங். இப்போ எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இந்த கியூபைடை இன்னும் கொஞ்சம் நைஸாக வெட்ட சொன்னாங்க. இதை மாதிரி பொடிசாக வெட்டினா கொஞ்சம் ஈஸியாக வந்து லிக்விடேட் ஆகும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வச்சுக்கிறது தான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஏன்னா நம்ம அவங்க பார்க்குறோம், இதோட பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் நம்மளோட ஐடியாவை, அவ்வளோதான். வெயிட் பண்ணுங்கள், இதை கட் பண்ணிவிட்டு வரோம். ஸோ இப்போ இதைத்தான் நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். பார்க்க எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, இவ்வளோ தான். ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி டபுள் பாத்திரம் வச்சா தான் ஈஸியாக இருக்கும். கீழே தண்ணி வச்சு இன்னொரு பாத்திரம் வச்சா தான் ஈஸியாக இருக்கும் மெல்ட் ஆகிறதுக்கு. அது போடுறப்பே பார்த்தா தெரியும், மெல்ட் ஆயிரும் வேக்ஸ் மாதிரி. ஸோ இதை அப்போ நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இதுக்கு வந்து பிடிச்சிக்கோ. ஸோ இப்போ இது வந்து இருக்கட்டும், கொஞ்ச நேரம் ஆகும் எப்படியும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இதே பிடிச்சிக்கோ. ஸோ இப்போ பார்த்தீங்களா, இப்போயே அது வந்து உருக ஆரம்பிச்சிருச்சு, அப்படி தண்ணி ஆயிரும். ஸோ இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆக நம்ம இதை பேஸ்ட் இது கொஞ்சம் ஸோ இப்போ நம்ம இதை உள்ளே போட போகிறோம். ரோஸ் எதில் அரைச்சோம்ல, தண்ணி ஊற்றி எதில் நம்ம வந்து எசன்ஸ் மாதிரி அதில் ஊற்றுறதுக்கு. இதில் நம்ம என்ன செய்யலாம், இந்த ரோஸ் எதில் ஊற்றுறப்ப இல்லை ஜெல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அது என்னது கத்தாழை ஜெல் இருக்குல்ல, அது இருந்தால் கூட நம்ம என்ன செய்யலாம், அதை ஒரு 2 ட்ராப் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம சென்ட்டு வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல, உங்கள் ஸ்ப்ரே சென்ட்டு உங்களுக்கு பிடிச்சது, அது 2 ட்ராப் போட்டுக்கலாம் எடுத்து. இல்லைன்னா சென்ட்டு ஏதாவது ஒரு 2 ட்ராப் ஊற்றினாலே போதும், அவ்வளோ ஸ்மெல் இருக்கும். நிறைய ஊற்றுனீங்கன்னா அடுத்து சோப்பை பயன்படுத்த முடியாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா மெல்ட் ஆயிடுச்சுன்னு. இது அப்படியே மெல்ட் ஆகிட்டே இருக்கிற நேரத்தில் அந்த எசன்ஸ் உள்ள இருக்குல்ல, அது என்ன வந்து நம்ம புளிஞ்சு வச்சிருக்கு இது. ஸோ இதில் வந்து என்கிட்ட இருக்கிறது சென்ட் இந்த ஒன்று தான். வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் ஃபஸ்ட் டைம் மட்டும் சும்மா ஊற்றி பார்த்தேன். அதாவது சோப்பில் எந்த ஸ்மெல் இருக்காது. நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப அதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு 2 ஸ்ப்ரே மட்டும் இந்த ஸ்மெல்லுக்காண்டி ஊற்றிருக்கோம்.
சரியா? இப்போ இதை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பார்க்குறேன், வரேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ தான் மெல்ட் ஆயிடுச்சு பாருங்க, அப்படியும் ஓரளவு மெல்ட் ஆயிடுச்சு. 1-2 மட்டும் இருக்குது, அது அப்படியே மெல்ட் ஆயிரும். அந்த மெல்ட் ஆகிறப்ப இந்த இதை நீங்கள் அப்படியே வேணாலும் ஊற்றிக்கலாம். இன்னும் இதுக்கும் மேலே வடிகட்டணும்னாலும் வடிகட்டி ஊற்றிக்கலாம், எப்படின்னாலும். ஓகே, இந்த பாருங்கள் பிளாக் கலரில் வந்துடும். இது ஏன் பிளாக் கலரில் இருக்குன்னா, நம்ம வந்து ட்ரைடு அது என்னது ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ட்ரைடாக எடுத்தோம்ல, அதனால பிளாக் கலராக இருக்குது. இதே நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்ரு யூஸ் பண்ணலாம். ரோஸ் வாட்ரு, பீட்ரூட்டு, பொட்டேட்டோ, நீம், அப்புறமா கத்தாழை எல்லாமே யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணிக்கோம். லெட் அஸ் see how it works. ஸோ இப்போ அப்படியே ஊற்றிடலாம். மவுல்டுலையும் இந்த கிண்ணத்துலையும் பத்தலைண்ணா இப்போ அப்படியே ஊற்றிடலாம் தம்பி. ஸோ இது என்னால் ஊற்ற முடியல, ஸோ அதனால் எங்கள் அம்மா ஊற்றுறாங்க. ஸோ அது ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருது. நிறைய இல்லை, அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது எனக்கு. ஹார்டின் ஷேப்லலாம் மோல்டு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரில. மேலே வந்துடும்மா. ஸோ இதை எப்படி காய வைக்கணும், எங்கே காய வைக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் எனக்கு தெரில அதை என்ன பண்ண போகிறேன்னு. சரி, அது பார்த்தா தான் தெரியும். ஸோ இது ஆக்சுவலாக சூடான இதையும் தாங்குற மாதிரி தான் வச்சுருக்காங்க அவங்க. இது எப்படி வச்சுருக்காங்கன்னுலாம் தெரில. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு உங்களுக்கு நாங்கள் இதை டெமோ எடுத்துகிட்டு வரோம். ஸோ இதை லைட்டாக அப்படியே ஷேக் பண்ணிக்கோங்க. இப்படி ஷேக் பண்ண பபிள்ஸ் எல்லாம் உடையும். ஸோ போதும், இதை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய். இன்னும் ஒரு 3 or 4 hours செட் ஆகணும். அதனால இதை எடுத்து நம்ம பிளேட்டில் கீழே வச்சுட்டு ஒரு 3 or 4 hours கழிச்சு சோப் ஆயிரும். அப்போ உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன். ஓகே, பாய் பாய், தேங்க்யூ. ஸோ இது வந்து நாங்கள் நைட்டு தான் பண்ணுறோம். ஸோ இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகிடுச்சு. இதை தூங்கிட்டு காலையில் இதை பார்ப்போம். ஸோ நான் எங்கள் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுற உங்களுக்கு லிங்க் வந்து ஸ்டேட்டஸில் போடுறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள் லிங்க்கை. அது என் பையனோட யூடியூப் சேனல். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.